வெல்கம் டு சுதியின் ரசி ருசி சமையல். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வெயில் அடித்து கொளுத்துது. நம்மளால் வெளியில் தலையே காட்ட முடியல, அப்படி வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளுகுளுன்னு ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் சாலட் ரெசிபி நான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நான் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? தயிரில் வச்சு தான் பண்ண போகிறேன். என்ன தயிரா? இந்த ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தயிர் தாங்க. அதனால் நான் நல்ல ஒரு கெட்டியான புளிப்பு இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேறொரு பவுலில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தயிரை நான் போட்டுக்கிறேன். இதில் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக நம்ம தேன் தான் ஆட் பண்ண போகிறோம். தேன் நல்ல பியூரான தேன் இதில் ஒரு 2 ஸ்பூன். இப்போ தேன் போட்டுட்டோம். இப்போ இதை தேனும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ தயிரையும் தேனையும் நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் சேர்ந்தது எல்லாமே என்கிட்ட இருந்ததை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எது வேணாலும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் இந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்படி டேஸ்ட் குழந்தைங்களா ரொம்ப ஸ்வீட் பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த அளவே. நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த தயிரில் ஒரு சூப்பரான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தேன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேஸ்டான தயிர் ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிருச்சு. மத்தியானம் நல்லா வெயில் டைமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் சாலட்டை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா குளுகுளுன்னு ஜில்லுன்னு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, சிம்பிள் தான். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வச்சு உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி தயிரில் செஞ்ச ஒரு சூப்பரான ஃப்ரூட் சாலட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.